ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நீ நானும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா முதல்ல எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இப்போ ஏனோக் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? இது அறியணும். முதல்ல வேதம் சொல்லுகிறது அவனுடைய விசுவாசம். அப்ப இவன் படி நடக்கல, இவனுக்கு இஷ்டத்தின்படி நடக்கல. இவனுக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, பேர பிள்ளை இருக்குது, கொள்ளு பேர இருக்கிறாங்க. இவன் அவங்கிட்ட டைம் செலவு பண்ணல. இவன் தேவனை தேடி தேடி நடந்தான். தேவன் இவனுக்கு கிடைக்கிற நேரம் அவர்கிட்ட பேசிட்டு நடந்துட்டு இருக்கான். நீ நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆமென். நம்ம வேலையை செய்யறதுக்கே டைம் இல்லை, அப்புறம் தேவனோட பேசுறதுக்கு எப்படி டைம்? ஆமென். யாருக்காவது டைம் இருக்கா தேவனோட பேசுறதுக்கு? யாருக்கு டைம் இருக்குது? ஒரு ஆள் கையை தூக்கும் பார்ப்போம். அப்ப உனக்கு தந்திருக்கிற 24 மணி நேரமும் உன் வேலையை செய்யறதுக்கு இல்ல, அவரை நோக்கி பார்க்கறதுக்கு. ஆனா நீ என்ன சொல்லுவ? எனக்கு பொண்டாட்டி இருக்குது, எனக்கு மாப்பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு அம்மா இருக்குது, எனக்கு அப்பா இருக்குது, எனக்கு அண்ணன் இருக்கான், எனக்கு தம்பி இருக்கான், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்ல, இவங்களுக்கெல்லாம் துணிமணி எடுக்கணும்ல, இவங்களுக்கெல்லாம் இருக்க வீடு வேணும்ல. என்ன பைபிள் சரியில்லையே. என் தேவன் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆகாயத்து பறவைகளை பார், அதை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. என்ன விசுவாசிக்கிறவன் நான் விட்டுருவேனா? அல்லேலூயா. உனக்கு அவர் மேல விசுவாசம் இல்லை, தான் காரணம். அதனால நீ நாளைய தினத்துக்காக ஓடுற. இன்னைக்கு வேண்டிய ஓட வேண்டிய தேவையில்லை. அவர் உனக்கு கொடுப்பார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், காட்டில் இருக்க விலங்குகளை போஷிக்கிற தேவன். ஏன் நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் மரத்தை நட்டு வளர்த்தி தண்ணி ஊத்தி உரம் போட்டாதான் காய் காய்க்குது. காட்டில் இருக்கிற மரத்திற்கு எவனும் தண்ணி ஊத்துவதில்லை, எவனும் உரம் போடுறதில்லை, ஆனா நல்லா வளருதில்லை. அதுதான் தேவனுடைய வல்லமை. இதை உணரு. அதனால்தான் சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. இங்க விசுவாசம் மற்று போயிட்டு, அதனால நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி சமாளிப்பேன், நாளைக்கு எப்படி எப்படி எப்படி. நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன நீங்கள் இப்படி இருந்தா எப்படி? ஹலோ வைக்கிறியா? கோபம் வருது, தொலைச்சி கட்டி போடுவேன் உன்னை, வைக்கல அப்படின்னு. கோபத்திலையா இருக்கிறீங்க? ஹலோ வை, வச்சுட்டு போயிட்டாப்ல. ஏன்னா நான் வேதத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த நேரம் ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் நான் அட்டன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வேதம் மறந்துடும். அவ பாட்டுக்கு உளறிட்டு இருப்பா, நான் என் பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு தோணுச்சு இதை கட் பண்ணி ஆகணும். ஹலோ வைக்கிறியா இல்லையா? வச்சுட்டாப்ல. யோசிக்கிறீங்களா? இதான் உண்மை. நீ என்ன நினைக்கிற? அப்போ இது அர்ஜென்ட் இல்லை, இந்த அர்ஜென்டான நேரத்தில் நான் இப்போ கடவுளை நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னுடைய அர்ஜென்ட் எப்படி நடக்கும்? அப்படித்தானே? அப்ப கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, உன் மேல நம்பிக்கை. உனக்கு முதல்ல விடுறியா? ஒன்ன முதல்ல நீ எங்கிருந்து வந்தேனாவது தெரியுமா? நீ எதுக்கு வந்தேனாவது தெரியுமா? ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கா தெரியுமா? ஒன்னும் தெரியாது. ஆனா நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளை. யாசுவா மேசியா என்னை அவருடைய ரத்தத்தினால கழுகி சுத்திகரித்து அவர் என்னை வச்சிருக்கிறார். நினப்பு பிழப்ப கெடுத்துரும் இல்ல. சத்தியத்தை அறி, சத்தியம் ஒன்ன விடுதலையாக்கும். அல்லேலூயா. நம்ம சத்தியத்துக்குள்ள கடந்து போறதில்லை. அதனாலதான் இன்னைக்கு கஷ்டம். எல்லாம் புரிஞ்சுடுங்க. பிரியமுள்ள வாழ்க்கை வேணும். தேவனுக்கு நீ எப்படி பிரியமா வாழ போற? ஏசாயாவுடைய புத்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். ஆமென். யாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன சொல்லுது? நீ உண்மையிலேயே அவருக்கு பிரியமா இருந்தேனா, ஏனோக்கை போல பிரியமா இருந்தேனா, நீ இருக்கிற பாபிலோனில் இந்த விக்கிரகாராதனை நிறைந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் அவருக்கு சித்தமானதை நீ செய்வ. அவர் ஒன்று அழைக்கவே வேண்டாம், நீயா செய்யணும். முடியுமா? உங்க கடமை இது. உன் தலைமையில விழுந்த கடமை. செய்றியா? இல்லையே. கேட்டா நீ செய்யறதெல்லாம் ஊழியம்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் ஊழியம் இல்லைங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த ஊழியத்தை நீ செய்யணும். நானும் ஒரு காலத்தில் கைப்பிரதி கொடுத்தேன், தெரு பிரசங்கத்துக்கு போனேன்.
தேவன் சொன்னார், டே 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 இதெல்லாம் நிறுத்துறா, ஏன் ஊழியத்தை செய்யடா அப்படின்னாரு. அன்னைக்கு தேவன் என்னை வேர்திரித்தார். அப்போ நினைச்சேன் முறைப்படி செய்யணும். ஆமென். செய்ய நினைச்ச போது இந்த உலக மனிதர்களால் அநேக தடைகள் மத்தியில் நினைச்சேன் தேவன் அனுமதி கொடுத்தால் செய்வேன் என்று சொல்லி. தேவன் அனுமதி கொடுத்தார், பரிபூர்ணமாக செய்ய வைத்திருக்கிறார். என்னை நிற்க வைத்திருக்கிற, நான் விழாதபடிக்கு என்னை தற்காத்து கொண்டு நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த என்னை எப்படி நடத்துகிறீர் ஆண்டவரை? நடத்தும். என்னை நடத்தின போது உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி ஒரு நாள் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் என்னை அபரீதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு வேதனைப்பட்டது நல்லது, ஏன்னா பிரமாணத்தை கற்றுக்கொள்ள. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறது நல்லது, என்னன்னா உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்த. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே அல்லேலூயா. ஏன்னா நீ இதுதான் இன்னைக்கு வேதனைப்பட்டேன்னா நாளைக்கு உன்னுடைய சந்ததி முன்பு உன்னை சாட்சியாக நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. இதுதான் முதல்ல அனுபவிச்சு புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய சித்தத்தை செய், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமத்தினுடைய புத்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. பென்யமீனை குறித்து, யாவுக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். அவருக்கு பிரியமானவன் அவருக்குள்ள இருப்பான், அவர் அவனை காப்பாற்றுவாராம். நீ ஒன்று செய்ய வேண்டாம், நீ சும்மா இருந்தா போதும். உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ அது அடிக்கடி மறந்து போற, நானும் மறந்து தான் போவேன். அல்லேலூயா. மறக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை நிறையங்க. நாம மறக்காமல் இருந்தால் பிரச்சனை வித்தியாசமாய் போகும். அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற போது என்ன சொல்றார் தெரியுமா? நீ மிகவும் பிரியமானவன். நல்ல கேளுங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். எப்படி? நீ அவருக்கு பிரியமானு சொல்லி சும்மா சொல்லாத. சொல்லணும்னா நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைச்சிச்சுன்னா நீ அவருக்கு பிரியமானவன் தான். அல்லேலூயா. இன்னைக்கு தான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, அப்போ அவர்கிட்ட ஏதோ குறை இருக்குல்ல. அவர் கரெக்டா இருக்கிறார். நான் தான் சொல்றேன், அவர் சரியா இருப்பார். நீ சரியா இருக்கிறியா? நீ சரியா இருந்தால், அவருக்கு பிரியமாக நடந்தால், அவர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருப்பார். அல்லேலூயா. மூணாவது, ஏனோக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். ஒன்னாவது விசுவாசி, இரண்டாவது பிரியமானவன், மூன்றாவது சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். உன் சாட்சி எங்க இருக்குது? தேவன் உன்னுடைய சாட்சியை கிடைக்காது சொல்வாரா? தீமோத்தேயுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார். ஐயா, இதுதான் நடக்குது இன்னைக்கு. சாட்சி இல்ல, சாட்சி கெட்டு போச்சு. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, மூப்பனா இருந்தாலும் சரி, அது யாரா இருக்கட்டும், சாட்சி இன்னைக்கு கெட்டு போகுது. என்ன காரணம்? அல்லேலூயா. முதல்ல ஒரு வீட்டுக்கு போற நேரம் சிங்கிளா போகாதீங்க. நான் ஸ்திரீகள் போனாலே சொல்லுவேன், 2 பேரா போங்க. ஏன்? நம்ம பேரை நம்ம கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடி ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதுல ரொம்ப ஞானமா இருக்கும். சரியா? இப்ப ரோமருடைய புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு சாட்சி கிடைச்சிருக்கு? நீ தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி பெற்று வாங்கியிருக்கிறியா? இந்த சாட்சி நீ வாங்குறது இல்லை, இதை வாங்கித்தான் ஆகணும். இது தேவனுடைய கட்டாயம். இனி நம்ம சாட்சி வாங்குறது இல்லை. யார்கிட்ட வாங்குறோம்? முதல்ல கட்டின புருஷன்ட்ட சாட்சி வாங்க முடியுமா? கட்டின பொண்டாட்டிகிட்ட சாட்சி வாங்க முடியுமா? பெத்த பிள்ளைகிட்ட நீ சாட்சி வாங்கிடலாம். ஏன்னா பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளையா இருக்கிற போது அந்த பிள்ளை என்ன நினைக்க தெரியுமா? எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அம்மா நல்லம்மா, எங்க அப்பா நல்லப்பா சொல்லிடும். ஆனா கெட்டின புருஷன்ட்ட போய் உண்மையா யாரும் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட முறையில் போய், அத்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் உண்மையிலேயே உங்களுக்கு உண்மையா இருக்கிறேனா, கடவுளுக்கு பிரியமா இருக்கிறேனான்னு கேட்டுப்பாரு. அதே மாதிரி புருஷன் போய் பொண்டாட்டிட்ட கேட்டுப்பாரு, சாட்சி தெரியும். இதெல்லாம் வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. இந்த சாட்சி எனக்கு இருந்துச்சு. 4வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க யூதாவில் வாசித்தீங்களா? அங்க என்ன சொல்றாரு? வருகை குறித்து பிரசங்கித்தான். இன்னைக்கு நம்ம வருகை குறித்து சொல்றோமா? நம்பிக்கையே இல்லை. வருகை பற்றி உள்ள எண்ணமே நம்மகிட்ட இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க நானும் எடுத்துக்கொள்ளப்பட போறோம்?
வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். அப்ப நீ இழக்க போறதுல எதனால அப்படின்னா உன் தூக்கத்தினால. ஆனா அவர் வருகிற போது உன்னுடைய தூக்க மயக்கத்துல நீ இருக்கிறதுனால, உறக்கத்தினால நீ அவருக்கு மனைவியாக முடியாது. சான்ஸே இல்லை. கைவிடப்பட போற, இந்த உலகத்துல பரிதவிக்க போற. அதனால முதல்ல தூக்கத்தை வெறுக்கிறவனா மாறுவியா? பிரைசியாசுவா, ஹல்லேலூயா. முதல்ல ஜெபத்திற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கு. நான் பகல சொல்லல, ராத்திரி அந்த நேரத்தில் ஜெபம் பண்ண தொடங்கு. இன்னைக்கு ஜெபம் இல்லை, அது உனக்கு ஒரு குறை. மணவாளன் நீ தூங்கின பிறகுதான் வருவார். பிரைசியாசுவா, மத்தேயு சுவிசேஷம் 25:19 வாசிங்க. வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ஆமென். தாளந்தை கொடுத்தவன் உங்ககிட்ட கொடுத்த தாளந்துக்கு வந்து கணக்கு கேட்க போறார். நீ சொல்றீல்ல, ஆண்டவர் என்கிட்ட வந்து சொல்லட்டும்னு சொல்லுவீல்ல, கண்டிப்பா கணக்கு கேட்கிற நேரம் தெரியும் தேவன் உன்னிடத்துல என்ன தாளந்தை கொடுத்தாருன்ட்டு. நான் இப்படிதான் நினைச்சேன். என்கிட்ட ஒன்னும் இல்லை, எப்படி போறது தேவ சமூகத்துல? பிரசங்கம் பண்ண தெரியாது, வேதத்தை வாசிக்க தெரியாது, அதை தியானிக்க தெரியாது. நான் தேவ சமூகத்தில் இப்படிதான் சொன்னேன், ஆண்டவரே நான் எப்படி, ஆண்டவரே என்னால எப்படி ஐயா முடியும் இதெல்லாம்? ஏன்னா எங்க ஐயா கல்யாணம் கட்டாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவரை போல என்னால முடியாது. எப்படி? ஆண்டவர் சொன்னார், ஒன்னு அழைச்ச அழைப்பில் வாழ. முதல்ல நான் போனேங்க, எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சார். இதுதான் தேவன். ஒன்னு அழைச்சது எதுக்கு அழைச்சாரோ அதுக்கு நீ போய் தாகணும். பிரைசியாசுவா, இதுல நீ ஆண் என்றும் பெண் என்றும் பார்க்காத. நீ கிளம்பி போய் ஊழியத்தை செய்ய, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து, அவருக்குன்னு ஆத்தும அறுவடை செய்ய. இதனால உனக்கு பலன் கிடைக்கும். இல்ல வந்து உன்கிட்ட கணக்கு கேட்கிற நேரம் நீ புதைச்சு போட்டேன்னு சொன்னா உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்கி உன்னை அம்போடு விட்டுருவாரு. ஆயத்தம் இல்லாம ஒருத்தரும் அவருடைய வருகைக்கு போக முடியாது. இப்ப ஏனோக் என்ன ஆனான், அவன் எப்படிப்பட்டவன், என்ன குணம் உள்ளவன், என்ன செய்தபடியினால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசித்தான் என்பதை நீங்க அறிஞ்சீங்க. இப்ப நீங்க சும்மா இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நீங்க பிரயாசப்பட்ட ஆகணும். ஏனோக்கை போல உங்களுக்கு விசுவாசம் தேவை. அவருக்கு பிரியமான வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. இருக்கிறோமா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். வருகை குறித்து நீ நம்பணும், அநேகருக்கு சொல்லணும். இவ்வளவு காரியத்தை நீ சொன்ன அப்படின்னா நீயும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற காரியம், நீ முதல்ல தேவ சமூகத்தில் முழு இதயத்தோட வரணும். அதுக்கு முதல்ல ஆராதிக்கிற ஆராதனை நீ விரும்பினதை கொடுக்க கூடாது, அவர் உன்னிடத்தில் விரும்புறதை நீ கொடுக்கணும். பிரைசியாசுவா, அவர் என்ன விரும்புவார்? ஒன்ன விரும்புவார். அப்போ நீ உன் விருப்பத்தின்படி நீ வாழக்கூடாது, நீ அவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் சாட்சியுள்ள வாழ்க்கையிலும் வருகை குறித்து பிரசங்கிப்பதிலும் நீ உறுதியாயிருந்தால் நீ மறுரூபமாக்கப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே கடந்து போய் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பா என்பது தேவன் உறுதியாயிருக்கிறார். உனக்கு ஆயத்தம் என்று சொன்னால் உன்னை ஒப்புக்கொடு. பரலோகத்தின் தேவன் உன்னை அபரிதமாய் அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊராய் நடத்துவார். அல்லேலூயா.